ஹமாஸ் என்பது ஒரு இஸ்லாமிய போராளி இயக்கமாகும். இது காசா பகுதியை கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக கட்டுப்படுத்தி வருகிறது. பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதாக கூறும் இஸ்ரேலின் இருப்பை அது வன்முறையில் நிராகரிக்கிறது. அக்டோபர் 2023 இல் ஹமாஸ் தெற்கு இஸ்ரேலை தாக்கி கிட்டத்தட்ட 1200 பேரை கொண்டது மற்றும் 200க்கும் மேற்பட்ட பணய கைதிகளை பிடித்தது. பதிலுக்கு இஸ்ரேல் குழுவை ஒழிக்கும் நோக்கில் ஒரு போரை அறிவித்தது. காசாவில் உள்ள பாலஸ்தீனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த மோதலில் ஜூலை 2024 வரை கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்கா உட்பட டஜன் கணக்கான நாடுகள் பல ஆண்டுகளாக ஹமாஸை ஒரு பயங்கரவாத அமைப்பாக நியமித்துள்ளன. இருப்பினும் சிலர் இந்த முத்திரையை அதன் இராணுவ பிரிவுக்கு மட்டுமே பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதில் இருந்து புதிய இராணுவ உதவியாக பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. பிராந்தியத்தில் ஹமாஸின் மிக முக்கியமான கூட்டாளி ஈரான், ஆனால் அது துருக்கியிடமிருந்து குறிப்பிடத்தக்க நிதி மற்றும் அரசியல் ஆதரவையும் பெற்றுள்ளது. கத்தார் ஹமாஸ் அரசியல் அலுவலகத்தை நடத்துகிறது மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அறிவு மற்றும் ஒத்துழைப்போடு அதற்கு நிதி ஆதாரங்களையும் வழங்குகிறது. ஹமாஸ் இதற்கிடையில் ஈரானின் எதிர்ப்பின் அச்சு என்று அழைக்கப்படும் ஒரு அங்கமாகும். இது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத், லெபனானின் ஹெஸ்பொல்லா, ஏமனின் ஹூதிகள் மற்றும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள பல்வேறு போராளிகளை உள்ளடக்கிய இஸ்ரேலுக்கு எதிரான பங்காளிகளின் பிராந்திய வலையமைப்பாகும். இந்த தொடர்புகளின் அடிப்படையில் பல பாதுகாப்பு வல்லுநர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பிராந்தியத்தை ஒரு பரந்த மோதலில் மூழ்கடிக்கக்கூடும் என்று அஞ்சுகின்றனர். பாலஸ்தீனிய அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் மேற்கு கரையில் ஆட்சி செய்யும் ஹமாஸின் போட்டிக் கட்சியான ஃபத்தா வன்முறையை முறையாக கைவிட்டது. இருப்பினும் அதிக இஸ்ரேலிய பாலஸ்தீனிய பதட்டங்களின் காலங்களில் அது எப்போதும் அந்த உறுதிமொழியை நிலைநிறுத்தவில்லை. பாலஸ்தீனிய தலைமையின் பிளவு மற்றும் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அசைக்க முடியாத விரோதம் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் போருக்கு முன்னதாக ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டன. குழுவின் தோற்றம் என்ன? ஹராகாத் அல்-முகவாமா அல்-இஸ்லாமியா, இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என்பதன் சுருக்கமான ஹமாஸ், பாலஸ்தீனிய மதகுருவான ஷேக் அஹ்மத் யாசின் என்பவரால் நிறுவப்பட்டது. கேரோ 1960களின் பிற்பகுதியில் தொடங்கி யாசின் மேற்கு கரை மற்றும் காசாவில் பிரசங்கித்து தொண்டு செய்தார். 1967 6 நாள் போரைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிக்க இரண்டும் மேற்கு கரை காசா மற்றும் கிழக்கு ஜெருசலேம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீனிய எழுச்சியின் முதல் இண்டிபாடா வெடித்ததைத் தொடர்ந்து டிசம்பர் 1987 இல் காசாவில் சகோதரத்துவத்தின் அரசியல் பிரிவாக ஹமாஸை யாசின் நிறுவினார். அந்த நேரத்தில் ஹமாஸின் நோக்கம் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவது, சகோதரத்துவத்திற்கான பாலஸ்தீனிய ஆதரவை மீட்டெடுப்பதற்கான வழிமுறையாக இருந்தது. இது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் PIJ-க்கு அரசியல் ஆதரவை இழந்தது. இது காசாவை தளமாக கொண்ட ஈரான் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது. இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகள். ஹமாஸ் தனது சாசனத்தை 1988 இல் வெளியிட்டது. யூதர்களை கொலை செய்யவும், இஸ்ரேலை அழிக்கவும், இஸ்ரேலின் இடத்தில் வரலாற்று பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை நிறுவவும் அழைப்பு விடுத்தது. பார்வையாளர்கள் அதன் படத்தை மிதப்படுத்தும் முயற்சி என்று அழைத்ததில் ஹமாஸ் 2017 இல் ஒரு புதிய ஆவணத்தை வழங்கினார். அது யூதர்களை கொல்வது பற்றிய வெளிப்படையான குறிப்புகளை நீக்கியது, ஆனால் இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுத்தது. மேற்கு கரை மற்றும் காசாவின் எல்லைகளாக சர்வதேச அளவில் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட 6 நாள் போருக்கு முன்னர் நிறுவப்பட்ட எல்லைகளில் எதிர்கால பாலஸ்தீனிய அரசை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் திருத்தப்பட்ட சாசனம் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய ஆவணம் இந்த விஷயம் தேசிய ஒருமித்த கருத்து சார்ந்து இருக்க வேண்டுமென்று மட்டுமே கூறுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் PLO தலைவர் யாசர் அரபாத்தும் இஸ்ரேலிய பிரதமர் இட்சாக் ராபினும் ஒஸ்லோ உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதற்கு 5 மாதங்களுக்கு முன்பு ஏப்ரல் 1993 இல் ஹமாஸ் முதலில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியது. வரலாற்று உடன்படிக்கையானது பாலஸ்தீனிய அதிகாரம் எனப்படும் புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்பின் கீழ் மேற்கு கரை மற்றும் காசாவின் சில பகுதிகளுக்கு வரையறுக்கப்பட்ட சுயரசாங்கத்தை நிறுவியது. ஹமாஸ் உடன்படிக்கைகளை கண்டனம் செய்தது. அதேபோல் PLO மற்றும் இஸ்ரேல் ஒருவரையொருவர் அங்கீகரித்ததையும் அரபாத்தும் ராபினும் அதிகாரப்பூர்வமாக ஒஸ்லோவிற்கு சில நாட்களுக்கு முன்பு அனுப்பிய கடிதங்களில் ஒப்புக்கொண்டனர். 1997 ஹமாஸை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்தது. இஸ்ரேலியர்களுக்கு எதிரான வன்முறைக்கு PIJ மற்றும் அதேபோல் PLO மற்றும் இஸ்ரேல் ஒருவரையொருவர் அங்கீகரித்ததையும்
அராபத்தும் ராபினும் அதிகாரப்பூர்வமாக ஒசோவிற்கு சில நாட்களுக்கு முன்பு அனுப்பிய கடிதங்களில் ஒப்புக்கொண்டனர். 1997 ஹமாஸை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்தது. இஸ்ரேலியர்களுக்கு எதிரான வன்முறைக்கு பிஐஜே மற்றும் பேட்டா தஞ்சிம் போராளிகளும் காரணமாக இருந்த போதிலும் 2000களின் முற்பகுதியில் இரண்டாவது இண்டிபாடாவின் போது இந்த இயக்கம் வன்முறை எதிர்ப்பை முன்னெடுத்தது. அதன் தலைவர்கள் யார்? காசாவை கட்டுப்படுத்தும் போர்க்குணமிக்க பாலஸ்தீனிய குழுவைச் சேர்ந்த பல உயர்மட்ட மனிதர்கள் குறைந்த பொது சுயவிவரத்தை வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இஸ்ரேலின் படுகொலை முயற்சிகளை தவிர்ப்பதற்காக தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிட்டுள்ளனர். இவர்கள்தான் ஹமாஸின் முக்கிய தலைவர்கள். இஸ்மாயில் ஹனியே. இஸ்மாயில் ஹனியே ஜூலை 31, 2024 அன்று ஈரானில் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தும் வரை ஹமாஸின் ஒட்டுமொத்த தலைவராக பரவலாக கருதப்பட்டார். 1980களின் பிற்பகுதியில் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்த இஸ்ரேல் முதல் பாலஸ்தீனிய எழுச்சியை முறியடித்ததால் 1989 இல் ஹனியேவை 3 ஆண்டுகள் சிறையில் அடைத்தது. பின்னர் அவர் 1992 இல் பல ஹமாஸ் தலைவர்களுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டார். ஒரு வருடம் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவர் காசா திரும்பினார். அடுத்தது யாஹ்யா சின்வார். காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் யாஹ்யா சின்வார் 1962 இல் பிறந்தார். அவர் மிஜத் எனப்படும் ஹமாஸ் பாதுகாப்பு சேவையின் நிறுவனர் ஆவார். இது உள் பாதுகாப்பு விஷயங்களை நிர்வகிக்கிறது, சந்தேகத்திற்குரிய இஸ்ரேலிய முகவர்களை விசாரிக்கிறது மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகளை கண்காணிக்கிறது. ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவான இஸ்ரேலின் எல்-கசம்க்கு முகமது டெய்ப் தலைமை தாங்குகிறார். அவர் பாலஸ்தீனியர்களுக்கு மாஸ்டர் மைண்ட் என்றும் இஸ்ரேலியர்கள் 9 உயிர்களுடன் பூனை என்றும் அறியப்பட்ட ஒரு நிழல் உருவம். இஸ்ரேலிய அதிகாரிகள் அவரை 1989 இல் சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு அவர் இஸ்ரேலிய வீரர்களை கைப்பற்றும் நோக்கத்துடன் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவை உருவாக்கினார். இத்துடன் வீடியோவை முடித்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.